சோனிங்கிற அந்த நிறுவனம், அது கார்பரேட் நிறுவனம், நீங்கள் பாடுங்க, நாங்கள் வந்து அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிட்டு அவரோட ஆல்பத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. மைக்கேல் ஜாக்சன் அப்போ அப்படியே ரேபிட்டான க்ரோத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த டைமில் தான் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு யோசனை வருது. ஏடிவிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அப்படியே அது மாதிரி ஆல்பம் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் சைடில். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்பம்லாம் பயன்படுத்தணும்னா அடுத்து வந்து இவர்கிட்ட தானே சோனி வரணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்னோட ஆல்பம் உனக்கு தரேன், நான் வாங்கி வச்சிருக்க ஆல்பமும் உனக்கு தரேன், நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேரும் சேர்ந்துருவோம், லாபத்தை பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக் ஹோல்டராக மாறுறாரு. இது வந்து ஆரம்பத்தில் சோனிக்கு பெருசா உறுத்தலா இல்லாமல் இருந்தாலும், ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ காசு இதுலேருந்து அடிச்சுட்டு இருக்கானே, இது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோனி என்ன பண்ணுது, அந்த அந்த ஷேர்ஸ்லாம் எப்படியாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சனுக்கு பேசி பார்க்குறாங்க. மைக்கேல் ஜாக்சன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காப்புல, கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. அப்போ வந்து ஒரு ஆல்பம் வந்து அதிக அளவு ப்ரமோஷன் பண்ணாமல் இருட்டடிப்பு பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் மைக்கேல் ஜாக்சன் மேலே சில அலிகேஷன்ஸும் ஸ்ட்ராங்காக வர தொடங்குச்சு. மைக்கேல் ஜாக்சன் பேரை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவே